ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கிராஃப்ஸோட பேசிக்ஸு ப்ளஸ் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சோட ஒரு கிராஃப் ட்ராவர்சல் பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ரெட் பிளாக் ட்ரீ பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவும் வந்துட்டு நம்ம டிஆர்பி சிலபஸில் ஒன் ஆஃப் த டாபிக் தான் இது ரெட் பிளாக் ட்ரீயும். இதை வந்து ரெட் பிளாக் ட்ரீ அப்படிங்கிறது என்னென்னா, இதுவும் ஒரு ஏவியல் ட்ரீ மாதிரி ஒரு செல்ஃப் பேலன்ஸ்டு ஒரு பைனரி ட்ரீன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இன்ட்ரிஷன் இதில் எப்படி ஒரு ட்ரீயை கிரியேட் பண்ணுறாங்க ரெட் பிளாக் ட்ரீயில், இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் டிஆர்பி எக்ஸாமில் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ரெட் பிளாக் ட்ரீ அப்படிங்கிறது எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, இதில் ரெட் பிளாக் அப்படிங்கிற ரெண்டு கலரை நம்ம யூஸ் பண்ணுறோம் ட்ரீயில். இட் இஸ் ஒரு செல்ஃப் பேலன்ஸ்டு பைனரி சர்ச் ட்ரீ அப்படிங்கிறாங்க. ஏவியல் ட்ரீ மாதிரி இதுவும் ஒரு பேலன்ஸாக வச்சுக்கும். இப்போ நம்ம பைனரி சர்ச் ட்ரீ எல்லா பைனரி சர்ச் ட்ரீயும் ஒரு பேலன்ஸ்டு ட்ரீயாக இருக்காது. ஏன்னா பார்த்திங்கன்னா அன்பேலன்ஸ்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருந்திருப்பேன், ஒரு இதே இல்லாமல் பேலன்ஸே இல்லாமல் பாருங்களேன் இன்சர்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நோட்ஸ் இன்சர்ட் ஆகிருக்கும்போது பேலன்ஸ் இருக்காது, ஹைட் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும் ட்ரீ. அப்படி இருக்கும்போது ஒரு நோடை இன்சர்ட் பண்ணும்போதோ சர்ச் பண்ணும்போதோ டெலீட் பண்ணும்போதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான், இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் ஏவியல் ட்ரீ அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஏவியல் ட்ரீ மாதிரி ரெட் பிளாக் ட்ரீயும் ஒரு செல்ஃப் பேலன்ஸ் ட்ரீ. எதனால் ஏவியல் ட்ரீ இருக்கும்போது நம்ம ரெட் பிளாக் ட்ரீ அப்படிங்கிறதுக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போ ஏவியல் ட்ரீயில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்சிஷன் பண்ணும்போது ஒவ்வொரு டெலிஷன் பண்ணும்போதும், அதாவது ட்ரீ பேலன்ஸாக இழக்குது அப்படின்னா அந்த இடத்துல பேலன்ஸ் இல்லாமல் போகுது. ஒரு இன்சிஷன் பண்ணும்போது அந்த ட்ரீ ஆக்சுவலாக அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஒரு பைனரி சர்ச் ட்ரீனா கண்டிப்பாக லெஃப்ட் சைடில் இருக்கிற, இப்போ அந்த ட்ரீயில் இருக்க லெஃப்ட் சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா ரூட்டை விட கம்மியாக இருக்கணும். ரைட் சைடில் இருக்க ட்ரீ எப்பயுமே ரூட்டை விட அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம இன்சர்ஷனோ டெலிஷனோ பண்ணும்போது ஒரு நோடு சில்ட்ரனே இல்லை, ஒரு லீஃப் நோடை நீங்கள் இதை டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டெலீட் பண்ணிட்டு போயிடலாம். ஒருவேளை உள்ளே இருக்க ஒரு 2 சில்ட்ரன் இருக்க நோடை நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் அந்த ட்ரீ போயிடுச்சு ஒரு இன்சர்ஷன்லையோ டெலிஷன்லையோ அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரீ பேலன்ஸாக இருக்காது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஏவியல் ட்ரீ கொண்டு வந்தோம். ஏவியல் ட்ரீ ஒரு செல்ஃப் பேலன்ஸ்டு ட்ரீன்னு சொல்லலாம் ஏவியல் ட்ரீ. ஆனால் ஏவியல் ட்ரீ ஒவ்வொரு இன்சிஷன் டெலிஷன்லையும் நம்ம ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். லெஃப்ட் ரொட்டேஷன், அதாவது ரைட் சைடில் நம்ம ஒரு நோடை இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு அந்த ட்ரீ அன்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணணும். லெஃப்ட்டில் இன்சர்ட் பண்ணும்போது அந்த ட்ரீ அன்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ரைட் ரொட்டேஷன் பண்ணணும். இந்த மாதிரி அன்பேலன்ஸாக இருக்கும்போது நம்ம ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் ப்ராசஸ் அதிகமாக எடுத்துக்கும். ஆனால் ரெட் பிளாக் ட்ரீனால் நம்ம ரொட்டேஷன்ஸ் குறையும், ப்ராசஸ் குறையும். அப்படிங்கிறதுக்காக தான் ரெட் பிளாக் ட்ரீ அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளேயே வந்திருக்காங்க. இதுவும் ஒரு ஏவியல் ட்ரீ மாதிரி ஒரு செல்ஃப் பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ. இதை ஒரு ஏவியல் ட்ரீயோட பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். இந்த ஹைட் ஆஃப் த ரெட் பிளாக் ட்ரீ அப்படிங்கிறது 2 log n+1. அதாவது ஹைட் பார்த்திங்கன்னா ஏவியலில் கம்பேர் பண்ணும்போது இது ஸ்பேஸ் ஆர்டர் ஆஃப் n தான் எடுத்துக்கும். ஆர்டர் ஆஃப் லாக் என் டைம்லேயே இது கம்ப்ளீட் பண்ணிடும். அதாவது பெஸ்ட்டாக நமக்கு எல்லாமே கொடுக்கும். அதாவது சர்ச், ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்ணுறதுக்கோ இன்சர்ட் பண்ணுறதுக்கோ டெலீட் பண்ணுறதுக்கோ இது ஒரு பெஸ்ட்டு அல்காரிதமாக இருக்கும் இந்த ரெட் பிளாக் ட்ரீ. அப்படிங்கிறதுக்காக தான் ரெட் பிளாக் ட்ரீயை யூஸ் பண்ணுறாங்க. லினக்ஸில் நிறைய இடத்துல இந்த ரெட் பிளாக் ட்ரீயை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் பிளாக் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது ஒரு ட்ரீ இருக்குது ரெட் பிளாக் ட்ரீ அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம ரெட் பிளாக் ட்ரீன்னு சொல்லுவோம். அது என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்ரி நோட் இஸ் எய்தர் ரெட் ஆர் பிளாக் கலர்டு. அதாவது இப்போ ஒரு ட்ரீ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நோடும் எய்தர் ரெட்டாகவும் இருக்கலாம் பிளாக்காகவும் இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே ரெட்டாக இருந்தால் ரெண்டுமே ரெட்டாக இருக்கணும், பிளாக்காக இருந்தால் ரெண்டுமே பிளாக்காக இருக்கணும். ஆனால் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ரூட் எப்பயுமே பிளாக்காக தான் இருக்கணும். அதான் மெயின் ரூட் இருக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் ரூட்டு. இந்த ரூட் எப்பயுமே பிளாக் கலராக மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த கலராக ரெட்டில் நம்ம கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணக்கூடாது. பிளாக் கலர் மட்டும்தான் ரூட் ஆல்வேஸ் பிளாக். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அந்த ட்ரீயை நம்ம ரெட் பிளாக் ட்ரீன்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இஃப் அ நோட் இஸ் ரெட் தென் இட்ஸ் சில்ட்ரன் மஸ்ட் பி பிளாக். ஒரு வேளை இது ரூட் பிளாக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு 2 சில்ட்ரன் இருக்காங்க. இப்போ இந்த நோட் ரெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெட் கலரில் இருக்குது இந்த நோட் அப்படின்னா இதோட சில்ட்ரன் கண்டிப்பாக பிளாக்காக தான் இருக்கணும். ஒரு வேளை நம்ம ரெட்டாக இது பண்ணோம் அப்படின்னா அதோட கலர் நம்ம ரீகலர் பண்ணணும். ஏன்னா இந்த ரூல் படி 2 ரெட் நோட்ஸ் கான்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடாது. அதாவது பக்கத்தில் ரெட் நோட் இருக்கக்கூடாது. அதுதான் இந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி. இஃப் அ நோட் இஸ் ரெட் தென் சில்ட்ரன் மஸ்ட் பி பிளாக்காக தான் இருக்கணும். இது ரெட் நோடாக இருந்ததுன்னா அதோட சில்ட்ரன் பிளாக்காக மட்டும் தான் இருக்கும். இதை நீங்கள் எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம்.
ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி நோட் ஈச் பாத் ஃப்ரம் எ நோட் டு த நல் பாயிண்டர். அதாவது இப்போ இருக்குது இல்லைங்களா, இப்போ இதுக்கு கீழே வந்து எந்த நோட்டுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது எம்டியாக இருக்குன்னா இதை வந்து பிளாக்ல தான் நம்ம நல் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ல தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். லீஃப் நோட் எல்லாமே வந்து பிளாக் கலரில் தான் இருக்கணும். அதுதான் இந்த ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி. இது எல்லாத்தையும் இந்த 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த ட்ரீயை வந்து நம்ம ரெட் பிளாக் ட்ரீன்னு சொல்லுவோம். அப்படி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா ஏவிஎல் ட்ரீ மாதிரி இதுலேயும் வந்து நம்ம ஒரு சில ரொட்டேஷன்ஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ரீகலரிங் பண்ணுவோம். அதாவது அந்த ரெட் பிளாக் ட்ரீயை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பார்த்தா இருக்கணும், ரூட்லேருந்து அந்த நோட் வந்துட்டு ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ட்ரீ பேலன்சிங்காக இருக்கணும். அதுக்காக தான் இந்த ரொட்டேஷனும் அந்த ரீகலரும் பண்ணுறோம் இந்த ட்ரீயில். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் த ரெட் பிளாக் ட்ரீன்னு சொல்லலாம். எப்படின்னா பிறகு ரூட் நோட் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் பிளாக்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்கக்கூடாது, இருக்கலாம், ரெட்டாகவும் இருக்கலாம், பிளாக்காகவும் இருக்கலாம். இங்கே ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இங்கே பிளாக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே வந்து ரெட்டாக தான் இருக்கணும். அதுதான் வந்து நம்ம ரெட் பிளாக் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து ரெண்டுமே வந்து ரெட்டாக இருக்குது. இப்போ இதோட சில்ட்ரன் வந்து ரெட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ரெட் நோட் பக்கத்தில் இன்னொரு ரெட் நோட் இருந்தது அப்படின்னா அது ரெட் பிளாக் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு அர்த்தம். அதனால் இந்த இடத்துல ஒரு ரெட் ரூட் நோடுக்கு கீழே ஒரு ரெண்டு சைல்டு பார்த்தீங்கன்னா பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல் லீவ்ஸ் ஆல்சோ வந்து பிளாக் கலரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் பிளாக் கலரில் தான் இருக்குது. இங்கே வந்து பிளாக் ரூட்டாக இருக்கனால லீவ்ஸ் வந்து ரெட்டில் இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இதுதான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரெட் பிளாக் ட்ரீன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு கரெக்டாக இருக்குது பாருங்கள், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது ஒரு பைனர் சர்ச் ட்ரீயும் கூட. ஏன்னா பாருங்கள் பேலன்சிங்காக தான் இருக்குது, எந்த இடத்துலையும் வந்து பேலன்ஸ் இல்லாமல் இல்லை, ரெண்டு பக்கமும் பாருங்கள் பேலன்சிங்காக தான் இருக்குது. அதே மாதிரி பிளாக் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நம்பராக இருக்கணும். இங்கே ஒன்று பிளாக்காகவும் இங்கே ஒன்று ரெட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ரூட் நோட் வந்துட்டு ரெட்டாக இருந்தது அப்படின்னா அதோட சில்ட்ரன் பிளாக்காக தான் இருக்கணும். அதே மாதிரி ரூட் நோட் வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்னா அதோட சில்ட்ரன் வந்து ரெட்டாக தான் இருக்கணும். இதுதான் வந்து ரெட் பிளாக் ட்ரீ. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் வந்துட்டு அது ஒரு ரெட் பிளாக் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ட்ரீ வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ரெட் பிளாக் ட்ரீல. இதுதான் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்துருக்க நம்பர். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் 1 வந்து ட்ரீ வந்து என்னவா இருக்குது, எம்டியாக இருக்குது, ட்ரீல எந்த நோடும் கிடையாது. இப்போ நியூவாக ஒரு நோடு இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 9 அப்படிங்கிறதுனால 9. நான் ஆல்ரெடி வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டியில் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நோட் வந்து எதர் ரெட்டாகவும் இருக்கலாம் பிளாக்காகவும் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரூட் வந்து எப்பயும் பிளாக்காக தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் நான் வந்து ரூட்டை வந்து அதாவது 9 வந்துட்டு நான் பிளாக் கலரில் மார்க் பண்ணி நான் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது, 19 இருக்குது. 19 இன்சர்ட் பண்ணுறோம். 9 விட 19 வந்து அதிகம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், கம்மியாக இருந்தால் நான் லெஃப்ட் சைட் போயிருப்பேன். இது அதிகம் அப்படிங்கிறனால நான் வந்து ரைட் சைட் போகிறேன். இப்போ 19 வந்து ரைட் சைடில் நான் பண்ணுறேன். நோட் வந்து சில்ட்ரன் நோட் வந்து ஒருவேளை ரெட்டாகவும் இருக்கலாம் பிளாக்காகவும் இருக்கலாம். நான் வந்து ரெட் நோடாக வந்துட்டு நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 19 வந்து ரெட் கலரில் வந்துட்டு நான் வந்து ட்ரீ வந்து எம்டி கிடையாது, ரூட் வந்து பிளாக்ல இருக்குது. நான் இப்போ வந்து 19 வந்து ரெட் கலரில் இன்சர்ட் பண்ணிடுறேன். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தேர்ட் எலமெண்ட் 5 இருக்குது. 5 இன்சர்ட் பண்ணுறேன். 9 விட 5 வந்து கம்மி. அதனால் நான் லெஃப்ட் சைடில் இன்சர்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் ஏன் ரெட் கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரெட் கலரில் இன்சர்ட் பண்ணுறோன்னா எப்பயுமே வந்து பேலன்ஸ் இருக்கணும். ஒன்று ரெட்டை யூஸ் பண்ணோன்னா 2 சில்ட்ரனுமே ரெட்டாக இருக்கணும். பிளாக் யூஸ் பண்ணணும்னா 2 சில்ட்ரனுமே வந்து பிளாக்காகவே தான் இருக்கணும். நம்ம ஒரு சில்ட்ரனை ரெட்டாகவும் ஒரு சில்ட்ரனை பிளாக்காகவும் நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடாது. அதனால் நான் ரெண்டுமே வந்துட்டு ரெட்டாகவே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 15 இன்சர்ட் பண்ண போகிறேன். 15 அப்படிங்கிறது இப்போ எந்த பக்கம் வரும், இந்த பக்கம் தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 9 விட அதாவது ரூட்டை விட கம்மியாக இருந்தால் தான் லெஃப்ட் சைடு வரணும், ரூட்டை விட அதிகம் அப்படின்னா ரைட் சைடு. அதனால் நான் இங்கே வரேன். 19 விட 15 வந்து கம்மி. அதனால் வந்துட்டு நான் 15 வந்துட்டு நான் இந்த பக்கம் தான் இன்சர்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் பாருங்கள், அதனால் பார்த்தீங்களா லெஃப்ட் கம்மி, 19 விட 15 கம்மி அப்படிங்கிறனால லெஃப்ட் சைடு இன்சர்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த இடத்துல வந்து இது ப்ராப்பர்ட்டியை வந்து மீறுது. ஏன்னான்னு பாருங்கள் 19 15 வந்து ரெட் கலரில், ஏன்னா நியூ நோடாக இருந்தால் ரெட்டில் தான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம். அது சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா தான் நம்ம பிளாக்ல வந்து சேஞ்ச் பண்ணுவோம். எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு நியூ நோடு இன்சர்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அது ரெட்டில் தான் இன்சர்ட் பண்ணுவோம். வேணால் நம்ம பிளாக்ல கூட பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ரெட்டில் தான் 2 நோட் வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து ரெட்டில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எதனால் நம்ம இப்போ கலர் சேஞ்சிங்கும் பண்ணுறோம் அப்படின்னா ஒருவேளை இதை அப்படியே விடவும் முடியாது. ஏன்னா இந்த பேரண்ட் 19 தானே 15க்கு பேரண்ட், இந்த பேரண்ட்டோட சிப்ளிங் பாருங்கள், அதாவது 19ஓட சிப்ளிங் அதுவும் பார்த்தீங்கன்னா அதாவது சேம் பேரண்ட். 9 தானே வந்து 5க்கும் பேரண்ட்டு 19க்கும் பேரண்ட்டு. இப்போ வந்து 19 வந்து இப்போ இதை பிளாக்காகவும் நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா பேரண்ட் என்னவாக இருக்காங்க, பேரண்ட்டும் ரெட்டாகவே இருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரூலை வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரீகலரிங் பண்ண போகிறோம். ரீகலரிங் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா ரெண்டையுமே தான் நம்ம ரீகலர் பண்ணணும். ஏன்னா ஒரு நோட் வந்து ரெட்டாகவும் ஒரு நோடை வந்து நம்ம பிளாக்காகவும் வந்துட்டு அதாவது ஒரு சில்ட்ரனோட பேரண்ட்டுக்கு
அதாவது ஒரு பேரண்ட்டோட 2 சைல்டுக்கு ஒரு கலர் ரெட்டாகவும் ஒரு கலர் பிளாக்காகவும் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம 19 மட்டும் மாற்ற முடியாது. அதனால் 5ஐயும் நம்ம ரீகலர் பண்ணிடுறோம், அதாவது பிளாக்காக மாற்றிடுறோம். இப்போ வந்து இது கரெக்டாக அதோட ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ 15 வந்து அதே கலர்லேயே இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரே பேரண்ட்டுக்கு இருக்க 2 சைல்டுக்கு ஒன்று ரெட்டாகவும் ஒன்று பிளாக்காகவும் நம்ம மார்க் பண்ணக்கூடாது. ஒன்று இருந்தால் ரெண்டுமே ரெட்டாகவும் இருக்கணும், ரெண்டும் வந்து பிளாக்காகவே தான் இருக்கணும். அதே மாதிரி ரெட் பிளாக் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 2 ரெட் நோட் வந்து தனித்தனியாக தான் இருக்கணும், தவிர ஒட்டுக்க கான்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், ரீகலரிங் பண்ணி நம்ம வந்து 2 ரெட் நோட்ஸையும் வந்து பிளாக் கலராக மாற்றிடுறோம். ஏன்னா ஒன்றை மட்டும் மாற்ற முடியாது. ஏன்னா ஒரே பேரண்ட்டுக்குரிய 2 சில்ட்ரனுக்கும் வெவ்வேறு கலர் இருக்கக்கூடாது, ஒரே கலராக இருக்கணும். அப்படிங்கிறனால தான் நம்ம பிளாக்ல மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்செட் 18 அப்படிங்கிறது என்ன, 15 விட அதிகம், அதாவது ரூட் வேல்யூ விட அதிகம். அதனால் நான் ரைட் சைடுக்கு போயிடுறேன். இப்போ வந்து திருப்பியும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அதாவது 2 ரெட் நோட் வந்து கண்டினியூஸாக வருது. இப்போ வந்து நம்ம வந்து லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். எதனால் லெஃப்ட் ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே 19ன்றது பேரண்ட் ரூட் நோடு, அதாவது இதுக்கு ரூட்டு, அதாவது பேரண்ட் நோடு. இதோட லெஃப்ட் ஆஃப் ரைட்டு தானே நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், 19ஓட லெஃப்ட் தான் வந்துட்டு 15ஓட ரைட் தான் வந்து 18. அதனால் இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். எதுக்காக பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெட் பிளாக் ட்ரீயை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதோட ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இப்போ வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 18 15 வந்துட்டு நம்ம வந்து லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஏவிஎல்டிலே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ரைட் ரொட்டேஷன் பண்ணணும்னு. உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், அதை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதனால் இப்போ 15 18 வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, 18 வந்து இங்கே வந்துடும், 15 வந்து கீழே வந்துடும். திருப்பியும் வந்து நான் லெஃப்ட் ரொட்டேஷனுக்கு அப்புறம் என்ன சொன்னால் ரைட் ரொட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் ரொட்டேஷன்னா இப்படி வரும், லெஃப்ட் ரொட்டேஷன்னா இப்படி வரும். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இது லெஃப்ட்னா இந்த பக்கம் லெஃப்ட்டு, இந்த பக்கம் ரைட். அப்படிங்கிறனால இப்போ ரைட்டுன்னும் போது இந்த பக்கம் ரைட் ரொட்டேஷன் பண்ணுறோம். அப்போ 18 வந்து என்ன ஆகிடும், ரூட் ஆகிடும். ரூட் அப்படிங்கிறனால 18 ரூட் ஆகிடும். இங்கே 15ம் 19ம் வந்துட்டு கரெக்டாக வந்து பேலன்ஸ் ஆகிடுது. அதாவது ரீகலரும் பண்ணிடுறோம். ஏன்னா வந்துட்டு ஒரு நோட் மட்டும் ரெட்டாகவும் ஒரு நோட் பிளாக்காகவும் இருக்கக்கூடாது. அதனால் வந்து 3ஐ பேலன்ஸ் பண்ணதுக்காக ரீகலரும் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன இன்செர்ட் பண்ண போகிறோம், 25 இன்செர்ட் பண்ண போகிறோம். 25 அப்படிங்கிறது 19 விட அதிகம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் சைடில் இன்செர்ட் பண்ணிடுறோம். ரைட் சைடில் இன்செர்ட் பண்ணாலும் இது வந்து ரெட் பிளாக் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஏன்னா 2 ரெட் நோட் வந்து கன்சிக்யூட்டிவாக இருக்குது. அதே மாதிரி 19ஓட பேரண்ட்டுக்கு வந்து இன்னொரு சைல்டு இருக்காங்க, அவங்க தான் வந்து 15. அந்த 15 ரெட் கலரில் இருக்கனால நம்ம வந்து 19 மட்டும் நம்ம பிளாக் கலராக மாற்ற முடியாது. அதனால் 15 பிளாக் கலராக மாற்றதுனால 15 19 ரெண்டையுமே பிளாக்காக மாற்றிடுறோம், ரீகலரிங் பண்ணிடுறோம். ரீகலரிங் பண்ணதுக்கப்புறம் இதோட ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரே ஒரு ரெட் நோட் தான் இருக்குது. இப்போ வந்து இது ஒரு ரெட் பிளாக் ட்ரீ. அதனால் இப்போ வரைக்கும் இந்த ட்ரீ வந்துட்டு ஒரு ரெட் பிளாக் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ண போகிறோம், 40 இன்செர்ட் பண்ண போகிறோம். 40 வந்துட்டு 25 விட அதிகம். அதனால் நான் ரைட் சைடில் இன்செர்ட் பண்ணிடுறேன். இப்போ ரைட்டில் பண்ணுறதுனால இது பாருங்கள், ரைட் சைடில் பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. அதில் பேரண்ட்டும் கிடையாது. பேரண்ட் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன் பண்ணணும். அதனால் இப்போ ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, 25 வந்து ரூட் ஆகிடும், 19 வந்து சில்ட்ரன் ஆகிடும். ஏன்னா 25 தான் ரூட் வேல்யூ ஆகிடும். ஏன்னா ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகிடும், 19 வந்து கீழே வந்துடும். இந்த ரொட்டேஷன் பண்ணும்போது இந்த ரொட்டேஷன் தானே பண்ணுறோம், அதான் லெஃப்ட் ரொட்டேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். லெஃப்ட் ரைட் ரெண்டையுமே பண்ணிடுறோம். பண்ணும்போது தான் என்ன ஆகுது, 25 வந்து ரூட் ஆகிடும், 19 வந்து கீழே வந்துடும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 19 அப்படியே கீழே வந்துடும் இந்த இடத்துல. ஆக்சுவலாக அதில் லெஃப்ட் ரொட்டேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அப்படியே இப்படி ஒரு ரொட்டேஷன் தான் இருக்குது. 25 ரூட் ஆகிடுது. எதனால் இந்த ரொட்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, 25 40 ரெண்டுமே வந்துட்டு ரெட் கலரில் இருக்குது. 2 கன்சிக்யூட்டிவ் ரெட் நோட்ஸ் வந்து கண்டினியூஸாக வரக்கூடாது. அதனால தான் இந்த ரொட்டேஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 90 லாஸ்ட் எலமெண்ட். 90 அப்படிங்கிறது 40ஐ விட அதிகம். அதனால் நான் வந்து ரைட் சைடில் இன்செர்ட் பண்ணிடுறேன். 2 ரெட் நோட்ஸ் வந்து கான்சிக்யூட்டிவாக வரக்கூடாது. அதனால் என்ன பண்ண போகிறேன், இதில் அதுவும் பேரண்ட் வேறு இருக்காங்க. பேரண்ட் இருக்கிறனால என்ன பண்ணிடுறேன், 40ஐ மட்டும் நான் பிளாக் கலரில் மாற்ற முடியாது. அதனால் நான் 19ஐயும் பிளாக் கலராக மாற்றிடுறேன். இந்த ஸ்டெப் பாருங்கள், ரீகலரிங் ஆகிடுச்சு. ரீகலரிங் பண்ணதுக்கப்புறமும் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இது ஒரு ரெட் பிளாக் ட்ரீ கிடையாது. ஏன்னா நான் இப்போ வந்துட்டு இது 2 ரெட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக கன்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இதை ரெண்டையும் பிளாக்காக மாற்றிட்டுறேன். இப்போ இதை பிளாக்காக மாற்றினா இது என்ன ஆகிடும், ரூட் ரெட் ஆகிடும். ஏன்னா 2வும் கண்டினியூஸாக வரக்கூடாது அப்படின்னா இது ரெட் ஆகிடுது. இப்போ என்ன ஆகிடுது, இந்த இடத்துல ரெட் பிளாக் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டியை வந்து திருப்பியும் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணலை.
இப்போ வந்துட்டு இந்த ட்ரீயும் வந்துட்டு பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. திருப்பியும் வந்துட்டு நம்ம ரீகலரிங் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த 1825னால ட்ரீ வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருக்கனால நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ண முடியும், ரீகலரிங் பண்ண முடியாது எடுத்தோடனே. ஏன் ரீகலரிங் பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ரீகலரிங் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சில்ட்ரன் வந்து ரெட் கலர்லேயும் ஒரு சில்ட்ரன் பிளாக் கலர்லேயும் இருக்கனால இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு லெஃப்ட் ரொட்டேஷன் வந்து பண்ணி ஆகணும். இதனால் ட்ரீ வேறு பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. அதனால் வந்துட்டு எல்லா நோட்ஸும் வந்து பாருங்கள் ரைட் சைடில் இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு லெஃப்ட் ரொட்டேஷன், அதான் இப்படி ஒரு ரொட்டேஷன் வந்து பண்ண போகிறோம். பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இப்போ நமக்கு இந்த ட்ரீ கிடச்சிருக்கு. அதாவது 18 வந்து என்ன ஆகிடும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரூட் நோட் எப்பயுமே வந்து பிளாக் ஆகும். நாம் இப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், 18 வந்து ரூட் ஆகிடுது. 9 வந்து 18 விட கம்மி அப்படிங்கிறதுனால 9 வந்துட்டு இங்கே வந்து அதாவது பேரண்ட் ஆகிடுது. அதாவது 18ஓட சைல்டு 515ஓட பேரண்ட் ஆகிடுது. 5 வந்து ரூட்டை விட கம்மியாக இருக்கனால லெஃப்ட் சைடு வந்துடுது. 15 அதிகமாக இருக்கனால இந்த சைடு வந்துடுது. இந்த பக்கம் எந்த சேஞ்சும் இல்லை, அந்த ட்ரீ அப்படியே இந்த இடத்துல வந்து நமக்கு வந்துடுது. 18 வந்து ரூட் ஆகிடுது, கலர் ஆகிடுது. இது மட்டும்தான் இந்த நாலு நோட்ஸில் மட்டும்தான் சேஞ்ச் இருக்குது. இந்த 4 நோட்ஸில் மட்டும்தான் சேஞ்ச் இருக்குது. அதான் 18 வந்து ரூட் நோட் வந்து ரெட் பிளாக் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டி படி ரூட் நோட் வந்து பிளாக்காக இருக்கணும். அப்படிங்கிறனால 18 வந்து பிளாக் ஆகிடுச்சு. 9 வந்து சைல்டு அப்படிங்கனால ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், சைல்டு வந்து அதாவது ஒரு ரூட் நோட் வந்து பிளாக் நோடாக இருந்தது அப்படின்னா அதோட சைல்டு வந்து எய்தர் ரெட் ஆர் பிளாக்காக இருக்கலாம். ஆனால் வந்துட்டு எல்லாமே பிளாக்காக இருக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், ரெட்டாக வந்து கலர் பண்ணிடுறோம். அதனால் ரெட் கலர் பண்ணுறதுனால ரொட்டேஷன் ஆனதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடக்குது. 9ம் 25ம் வந்துட்டு ரெட்டில் ஆகிடுது. 5ம் 15ம் ஆல்ரெடி இருந்த பிளாக் கலர்லேயே வந்தது. 5 வந்து கம்மியாக இருக்கனால லெஃப்ட் சைல்டு, 15 அதிகமாக இருக்கனால ரைட் சைல்டு. இந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த ட்ரீ அப்படியே இங்கே வந்துடுது. இதுதான் இப்போ நீங்கள் இப்போ இதை பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு ரெட் பிளாக் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெட் பிளாக் ட்ரீனா என்னவாக இருக்கணும், ரூட் நோட் பிளாக்காக இருக்கணும். அதாவது ரெட் நோட் வந்து கான்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடாது. அதாவது ரூட் நோட்ஸ் அதாவது இது இந்த இடத்துல எல்லாமே வந்து நல் இருக்கணும். நல் வந்து பிளாக்காக இருக்கணும். எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எதுவுமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சேஞ்சஸ் கிடையாது. கரெக்டாக எல்லா ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது ஒரு ரெட் பிளாக் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். இதுதாங்க ரெட் பிளாக் ட்ரீ. இப்படி தான் வந்து இன்சர்ட் பண்ணணும். இது மாதிரி டெலிஷனும் இதில் இருக்குது. அதை வந்து வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோஸில் உங்களுக்கு எதாவது கிளியராக இல்லை, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.